வணக்கம். இன்னைக்கு நம்ம இறைமாட்சி அதிகாரத்துல 390வது திருக்குறள் பார்க்க போறோம். கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கொலி. இந்த திருக்குறளுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னால தன்கிட்ட கஷ்டம் வர மக்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு அவங்க கிட்ட அன்பு செலுத்தி அவங்க கிட்ட எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் பார்க்காம அவங்களுக்கான நீதியை வழங்கி அவங்கள பாதுகாக்கிற ஒரு தலைவன் தான் தலைவர்களிலேயே சிறந்த தலைவன் திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு. சோ இதுக்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு மக்கள் அதாவது கஷ்டம்னு கேட்டு வர மக்கள் அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் பார்க்காம கொடையலி அவங்களுக்கு தன்னால முடிந்த அந்த தலைவனுக்கு முடிந்த உதவியை அந்த மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். ஓகேங்களா? அதாவது அன்பு செலுத்துறது. ஓகேங்களா? அவங்க கிட்ட எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் பார்க்காம அன்பு செலுத்தணும். மூன்றாவது பாத்தீங்கன்னா செங்கோல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சரியான நீதி, அதாவது பாகுபாடு பார்க்காத ஒரு நடுநிலைமையான நீதி. ஓகேங்களா? இவங்க பணக்காரங்க, இவங்க ஏழை, இவங்க படிச்சவங்க, இவங்க படிக்காதவங்க, இவங்க ரொம்ப செல்வந்தர், இவங்க ரொம்ப ஏழை, இது எதுவுமே பார்க்காம எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் பார்க்காம தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். சோ அதுக்கான தீர்ப்பு என்னவோ அதை கரெக்டா வழங்கணும். நல்லது யாரு செஞ்சாலும் நல்லதுதான், அதை பாராட்டவும் செய்யணும். ஓகேங்களா? சோ அதுதான் செங்கோல், அதாவது நடுநிலைமை தவறாத ஒரு ஆட்சி ஆட்சின்னு சொல்லுவாங்க. நான்காவது குடியோம்பல், தன்னை நம்பி இருக்கிற தன்னுடைய நாட்டு மக்களை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம பாதுகாத்து வைத்துக் கொள்கிற ஒரு தலைவர். சோ இந்த 4 பண்புகள், அதாவது என்னன்னா கொடை, தன்னால முடிஞ்ச உதவியை செய்யறது, அலி, அன்பு செலுத்துறது, மூன்றாவது பாத்தீங்கன்னா செங்கோல், நடுநிலைமை தவறாம தீர்ப்பு வழங்குறது, நடுநிலைமை தவறாம நீதி வழங்குறது. நான்காவது என்னன்னு பாத்தீங்கன்னா குடியோம்பல், தன்னை நம்பி இருக்கிற மக்களை எந்த ஒரு சூழ்நிலையும் கைவிடாம பாதுகாக்கிறது. இந்த உடையானாம் வேந்தற்கு ஒலி, அந்த கடைசி லைன்ல என்ன அந்த 2வது லைன்ல திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, உடையானாம் வேந்தர் கொலி, அதாவது இந்த 4 பண்புகளும் உடைய ஒரு தலைவன். உடையானாம் வேந்தர் கொலி, அதாவது வேந்தர் கொலின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஞானம் பொருந்திய ஒரு தலைவர், அதாவது தலைவர்களிலேயே சிறந்த தலைவர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு. நன்றி.